अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 8ஆம் தேதி 2026, பராபவ வருடம் சித்திரை மாதம் 25ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, சஷ்டி திதி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். அதுலேயுமே இந்த நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இந்த நாள் ரொம்ப பெரிய அளவுக்கு சக்ஸஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மகரம் கடகம் இந்த 2 ராசிகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. துலாத்துக்கும் சரி விருச்சிகத்துக்கும் சரி நல்லா இருக்கு. கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னா மீன ராசி மட்டும், சிம்ம ராசி, இந்த 2 ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய கடன், கொடுக்க வேண்டிய பாக்கிகள், அன்னதானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க கையினால பண்ணுவீங்க. அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது நடக்கும். அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க தியாகம் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் இன்றைய நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாள். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இன்றைய நாள். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணது எல்லாமே சூப்பரா நடக்கும். சுகஸ்தானத்துல சந்திரன் போய் உட்கார்ந்து இருக்கனால வீட்டுல ஒரே குளிர்ச்சியான விஷயங்கள், சுவையான உணவு, நல்ல அம்மாவுடைய ஆதரவு, எல்லா பிளானும் பர்ஃபெக்டா நடக்கிறது, எல்லாருமே சப்போர்ட் பண்றதுங்கிற மாதிரி சூப்பரா இருக்கும். ஆனால் இன்றைய நாள் நீங்க என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஃபேண்டாஸ்டிக்கா சக்சஸ் ஆகக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், பிரயாணம், இது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. நம்மனால முடியும்னா முடியும், அவ்வளவுதான். வேற கன்ஃபியூஷனே கிடையாது. அமோகமான நாள். மனசுல பலாயிரக்கணக்கான எண்ணங்கள் வரும். எது எடுக்கணும், எது விடணும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா நல்லா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதிகமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக செயல்படுவது, எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவது, விவேகமாக நடப்பது, இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயம் நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே நீங்க பொறுமையா எடுத்து சூப்பரா ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க போறீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலையுமே இன்றைய நாள் நீங்க பெரிய அளவுக்கு தெய்வ அனுகிரகத்தோட மற்றவங்களுடைய ஒரு சப்போர்ட்டோட இன்றைய நாள் ஜெயிக்க போறீங்க. இன்னொன்னு, எந்த ஒரு தடையும் இல்லாத நாள், அதுவே பெரிய விஷயம். தடை இல்லைனாவே பெரிய விஷயம் தான். இந்த நாள் நிறைய பேருக்கு உங்களால ஹெல்ப் நடக்க போறது, நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும், சுப பிரயாணங்கள் ஏற்படும். நிறைய நமக்கு என்ன ஓடுமோ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ஆதாயத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். எப்படி நீங்க பிளான் பண்றீங்களோ அப்படி நடக்கும். ஆனா ஒரு சில செலவு நடக்கிறது நல்லதா போச்சுங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. அதான் ரியாலிட்டி. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். நிறைய பேருக்கு நம்ம எதிர்பார்க்கறதோட பெரிய சந்தோஷம் படக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் அமோகமான திருப்தியும் கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வேலைகள்ல பிரயாணம் இருக்கும். வேலைகள்ல ஒரு ஒரு எமோஷன் ஃபுல் ஆஃப் டே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யாரெல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, தயிர் சம்பந்தப்பட்ட, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட திரவ பதார்த்தங்கள் இல்லாத இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில இருந்தாலும் சூப்பரா இருக்கும். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும். நம்மனால முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் பிறக்கக்கூடிய நாள். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பிரயாணத்துல கவனமா இருக்கணும். முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. பர்ஸு, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. எங்கேயாவது போற இடத்துல இருந்தா பேண்ட் ஷர்ட் வச்சுட்டு வர்றது, டிராவல் பண்ணும்பொழுது பேக் மறந்துட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல காணாமல் கூட போகலாம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் கிளியர் ஆகும். பிரயாணங்கள் இருக்கும். 10 பேருக்கு உதவக்கூடிய நிலைமை வரும். இதனால் நீங்க செய்யக்கூடிய உதவிகள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண மகோத்சவத்தை கண்கூடா பாருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து, திரோணமன் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.